காலை இழந்தோன்னு சேதாவளி சித்த நேரம் அது நடந்தால் சரி. அப்போ அது அது வரத்தான் செய்யும். அப்புறம் அந்த வெயில் சித்த நேரம் ம். காலையில ஒரு 10 நிமிஷம் வெயில்ல உட்காருங்க. ஆ, சரிங்க. காலையில 10 நிமிஷம் வெயில்ல உட்காருங்க. சாயங்காலம் 10 நிமிஷம். அது அதிகாலை ம். நேரத்துல ஒரு 6 ல இருந்து 6:30. ஆ, அதிகாலை நேரத்துல அதாவது ப- மத்தியானம் கூட உட்காரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 மணிக்கு கூட உட்காரலாம். ஒரு 5 நிமிஷம் சூடாகிற மாதிரி. ஆ, சரிங்க. அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 4 ஒரு 5 நிமிஷம், அவ்வளவு 5 நிமிஷம் இருந்தா போதும். வேற ஒண்ணும் தெரியல. உடம்பு வெயில்ல கொஞ்சம் நேரம் ம். படட்டுங்கிறது, மற்றபடி கட்டாயம் கிடையாது. ஆ, உட்காந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க. ம். சரியா? ம். சரிங்க. ம். நம்ம அந்த இந்த இன்னைக்கு கையில புத்தகம் எல்லாம் புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? யாரு சத்தம் வந்துட்டே இருக்கு? ஆ, ஹாரன் சத்தம், வண்டி சத்தம் வருதுங்க. பன்னீர்செல்வமா? பன்னீர்செல்வம், சத்தத்தை குறைச்சிக்குங்க. நீங்க எது நடந்து போயிட்டு இருக்கீங்க, அடுத்தது பதிவாயிட்டு இருக்குது, சத்தத்தை குறைச்சிங்க பன்னீர்செல்வம். ரைட். அவ்வளவுதான். ம். வகுப்பு நடப்புறப்ப அவங்க வந்துக்கணும். சரி, இப்ப நம்ம அந்த திருவள்ளுவரும் திருவள்ளுவரும் திருமூலரும், என்னது, திருவள்ளுவரும் திருமூலத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். 66ஆம் பக்கம். ம். 66ஆம் பக்கம் வச்சிருக்கிறீங்களா? பிறைநுதல். ம். ஆ, சரி. பிறைநுதல் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? திருவள்ளுவர், வச்சிட்டு திருமூலர். இருக்கேன். இதோ ம். 4ஆம் பாடம். 66ஆம் பக்கம். அந்த எலக்ட்ரானிக் அந்த பொருளை வாங்கி வச்சிருக்கிறீங்களா, இல்ல வாங்கலையே இனிமேல்? ஆ, 5 வச்சிருக்கேன் ஐயா. சரி 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 சரி, வச்சிருக்கிறீங்க. சரி சரி, ரைட். நான் உங்களுக்கு அனுப்புனேன், வந்து வரல. இல்ல, எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்க. கூறியில அனுப்பிச்சீங்க. ஆமாங்க ஐயா. இதை எப்ப அனுப்புவீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் போய் கேட்கறேன் அங்க ஆபீஸ்ல. ஒண்ணுமே வரலையா? சின்ன இது வரைக்கும் தவறு. எந்த பதில் வரல. சரி, நான் கேட்கறேங்க ஐயா. கொரியர் கொடுத்துட்டு வந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்த நான் அட்ரஸ் கூறியல கொடுத்தீங்க? ப்ரொஃபஷனல் தான். வரவே இல்லை, எந்த பதிலும் இல்லை என்கிட்ட. நானும் சரி நீங்க சொல்லலையே, சரி சின்ன பொருள் தான் அது, நான் கேட்கறேங்க ஐயா. ஆமா, அது ஃபோன் நம்பர் என்ன, அந்த ஃபோன் நம்பர் எழுதிருப்பீங்க இல்லையா? என்னோட ஃபோன் நம்பர் எங்க இருந்து பதில் வரல? அந்த எப்பயுமே அனுப்பிச்சீங்கன்னா அந்த போட்டோ காப்பி எனக்கு அனுப்ப வேண்டாமா? எடுத்து அனுப்பிச்சு இந்த ஜெராக்ஸ் எடுத்து போட்டோ அனுப்பிச்ச பார்சல் நம்பர் இருக்கும், அனுப்பிச்ச போட்டோ காப்பி நம்பருக்கு இந்த ட்ராக் நம்பர் இருக்கும் இல்லையா, ட்ராக்கிங் நம்பர் எதுவுமே இல்லை. எந்த தகவலும் எனக்கு வரல. சத்தியம், எனக்கு எதுவும் வரல. சத்தம் எதுவும் வரல. உங்க சவுண்டு வரல. சவுண்டு வரல. சவுண்டு வரல. அது கரெக்டு தான், ஆனா வரல. ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் போய் கேட்கறேன். அனுப்பிச்சு எப்ப அனுப்பிச்சு உங்க சவுண்டே வரல, உங்க சவுண்டு வரல. சரி, உங்களுக்கு கேக்குதுங்களா? மியூட்ல வச்சிட்டேன். சொல்லு, கேக்குங்களா ஐயா? இப்ப கரெக்டா இருக்கு. அது நீங்க அனுப்பிச்சதுங்க அந்த ப்ரொஃபஷனல் பிடிச்ச ஒரு காட்சி விடுங்க. அனுப்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு அது கைக்கு வரல, எந்த பதிலும் இல்ல, எந்த போனும் இல்ல ப்ரொஃபஷனல் இருந்து. அப்ப என் வீட்டு பக்கத்துல தான் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ், என் பக்கத்தால தான் இருக்குங்க. நான் இன்னைக்கு போயிட்டு கேக்குறேன். என் வீட்டுக்கு பின்னாடிதான் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸே இருக்கு. ஓகே ஓகே, கேக்குறேங்க. எனக்கு அவனுக்கு ஒரு 50 அடி தூரத்துல தான் இருக்கு. எல்லாமே பக்கத்துல டிடி கொரியர்ஸ் இருக்குது. டிடி, அப்புறம் எஸ்டி கொரியர்ஸ் இருக்கு, டிடிசி எல்லாமே இருக்கு. ப்ரொஃபஷனல் என் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அவனை காலையில் போய் கேட்குறேன். நானும் போய் கேட்குறேன். பாண்டிச்சில ஏதாவது வந்தது. அனுப்பிச்சு எத்தனை 4 நாள் இருக்குமா? 3 நாள் இருக்கும். அது போன திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை போய் இன்னைக்கு என்ன 8 நாள் ஆச்சுங்க இன்னைக்கு. என்னன்னு தெரியல. அது நான் அந்த பொண்ணுகிட்ட குடுத்துட்டு வந்தேன். நான் காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போகும்போது கொடுத்தேன். நான் கேட்டுட்டு வரேன். அப்ப அவங்க அனுப்பாம விட்டாங்களே என்னமோ. காசுலாம் கட்டி குடுத்துட்டு வந்தேன். காசு எடுத்துட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியல அந்த பொண்ணு. நான் கேக்குறேன். சரி, நீங்க உங்கள்ட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன் நான். அந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான். நான் போய் கேக்குறேன். ஃபோன் பண்ணி கேளுங்க, அனுப்பிச்சியா இல்லையான்னு மறந்துருக்கேன். இல்லாட்டா வந்திருக்குமே. சரி, இருக்கட்டும். இல்லாட்டா நான் போய் காலையில் இப்ப 7 மணிக்கு அவன் வேலை பிரிச்சுட்டு இருப்பான். வந்திருந்தா எனக்கு கூப்பிட்டு இருப்பானுங்க. அதை ஏதோ ஒரு இடத்துல ட்ராக்கிங்ல பார்த்தா தெரியும். அந்த அனுப்பிச்சதுக்கான ரெசிப்ட் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களா? அனுப்பிச்சதுக்கு ரெசிப்ட் அந்த பொண்ணு தரவே இல்ல, நம்பிக்கையின் பேர்ல விட்டுட்டேன். நான் உங்களை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அன்னைக்கு கேக்குறேங்க ஐயா. அதெல்லாம் கரெக்ட் தான். அப்ப அவங்க நம்பி உடனே அவங்க போட்டோ எடுத்து காப்பி எடுத்து அனுப்பிச்சிட்டேன். அந்த நகலை
இதுதான் நம்புறது, இதுதான் அடிப்படை தப்பு. அதாவது உங்க வேலை நீங்க செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதாங்க வாழ்க்கையே அதாங்க தப்பு தப்பு பண்ணிட்டு உங்க வேலை நீங்க செய்யல. இதுதான் வந்து நீங்க எங்க அப்பா சொல்லுவாரு, ஆள் போறது அத்துவானம், மகம் போறது மத்தியமா, தான் போறது உத்தமம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அப்ப இதுல இருந்து உங்க சோம்பேறித்தனம் எப்படின்னு தெரியுது பாருங்க. உங்க உங்க மேல குற்றம் இல்லை. நீங்க அடிப்படையில் நீங்க சோம்பேறி தான். அடிப்படையே இருக்கீங்க. நீங்க சோம்பேறி தான். இது இயற்கையா இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே. காலையில 4:30 மணிக்கு கூப்பிட்டேன் எல்லாத்தையும். அப்புறம் 5:15 கூப்பிட்டேன். 6:20 கூப்பிட்டு பன்னீர்செல்வம் அப்புறம் ஆளவே காணும். என்னது 4:30 மணிக்கு கூப்பிட்டேன், 5:30 மணிக்கு கூப்பிட்டேன், 6:30 மணிக்கு கூப்பிட்டேன், இப்ப 7:15 கூப்பிடுறேன். எல்லாம் சோம்பேறியா இருந்துட்டு இருக்கீங்க எல்லாமே. எல்லாம் தூங்கி நல்லா கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. எந்த உணர்வும் இல்லாம. நேரத்தை எந்திரிச்சு படிக்கணுமே இல்லையா? 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும். 4:30 மணிக்கு எந்திரிச்சு சரி கை கால் வலி இருக்கிறவங்க தூங்கலாம். நல்லா இருக்கிறவங்க எந்திரிச்சு படிக்க வேண்டாம். 4:30 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் இல்லை. அப்படி கொரட்டை போட்டு தூங்குறது நல்லா டொர்ருன்னு. 4:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையும் கூப்பிடுறேன். சரி, இப்ப திருவள்ளுவரும் திருமூலரும் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்துடன் கூடிய தொடர்பும். இந்த கீழே பாருங்க, நேற்று பேசணும் இல்லையா, இந்த 4 எமன்களை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது இந்த மாதிரி இந்த ஆழ்ந்த அதாவது யோகிகள் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. யார் உண்மை சொல்லுவாங்க? யோகிகள். இப்போ ஒரு யோகிகள்கிட்ட நீங்க ஒரு கருத்து கொடுத்தீங்கன்னா அவன் பரிணாம அறிவியலை புரிஞ்சுட்டு சாத்தியம்னு சொல்லுவான். நீ சாப்பாட்டுராமன் கொடுத்து திருக்குறள் எழுதுச்சுன்னா என்ன பண்ணுவான்? சாப்பாட்டுராமன் அவன் ஒரு வேற ஒரு பிரிவை சேர்ந்தவனா இருக்கலாம். அந்த பிரிவின் மேல் நம்பிக்கை கூட இருக்கலாம். வெண்ணெய் திங்கிறவனா இருக்கலாம், மாட்டு ருச்சி திங்கிறவனா இருக்கலாம், மாட்டு கறி திங்கிறவனா இருக்கலாம், மாட்டு கொழுப்பு திங்கிறவனா இருக்கலாம், மாட்டு பாலை குடிக்கிறவனா இருப்பான். மாட்டு பாலை குடிக்கிறவன்ட்டு போய் மாட்டு நெய்யை திங்கிறவனுக்கு போய் நீ திருக்குறள் கொடுத்து என்ன சொல்லுவான் அவன்? அப்படிதான் இந்த பரிமேலழகர் அந்த பிரிவினை சேர்ந்தவனாகத்தான் இருக்க முடியும். இப்ப நான் சாராயம் குடிக்கிறவன், நான் சாராயம் குடிக்கிற நல்ல பழக்கம் முடிவேன் இல்லையா? நான் ஒரு MBBS டாக்டர், சாராயம் குடிக்கிறவன் தான். என்கிட்ட வந்து திருக்குறளை பத்தி கேட்டேன்னு சொல்லுவேன், தப்பு தப்பா சொல்லி வைப்பேன். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பொய், சாராயம் தான் உண்மை, மாட்டுக்கறி தான் உண்மை, மாட்டுக்கறி நல்லா தின்னத்தான் புற்றுநோய் நல்லாகும் நான் போய் சொல்லுவேன். அப்படித்தான் அந்த திருக்குறள் எழுதி வச்சுக்கிற அந்த முண்டம். இப்படித்தான் வெள்ளைக்காரன் பண்றான். வெள்ளைக்காரன் வந்து எந்த ஆராய்ச்சியும் அவங்ககிட்ட கிடையாது. வெள்ளைக்காரன் எந்த ஆராய்ச்சியும் பண்ணவே இல்லை. அவன் பண்ற ஆராய்ச்சி எல்லாமே உலகத்துக்கு எதிரானது. அதே மாதிரிதான் பரிமேலழகர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய உணவு நம்பிக்கை வைத்துக் கொண்டு திருக்குறளுக்கு தப்பா பொருள் எழுதியிருக்கான் அந்த முண்டம். இதனால என் குடும்பமே பாதிக்குது. 1000 ஆண்டுகளாக திருக்குறளுக்கு அந்த வாத்தியாரு தப்பா அவனுடைய உணவு பழக்கத்தை. இப்போ நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சயின்ஸ் வாத்தியார் வருவான். அவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? முட்டை நல்லதுன்னு சொல்லிட்டு போவான். இன்னொரு தமிழ் வாத்தியார் வருவாரு, இல்ல காய்கறி நல்லதுன்னு போவான். இன்னொரு வாத்தியார் வருவாரு, பருப்பு நல்லதுன்னு போவான். ஒருத்தன் சைவம் நல்லதுங்க, ஒருத்தன் அசைவம் நல்லதுங்கிறான். எதுங்க உண்மை? அது நீங்க ஏன் சைவம்னு சொல்றீங்க? எது உண்மை? நீங்க சைவம் தின்னு பாத்தீங்களா நீங்க? அவன் ஒருத்தன் அசைவம் நல்லதுங்கிறான். அப்ப எது உண்மை? செஞ்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரிதான் இந்த பரிமேலழகர் முண்டம் ஒரு தமிழ் முண்டம், ஒரு வானங்கட்ட முண்டம், ஒரு தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டு போயிட்டான். இவன் தமிழனே தமிழ்ல இருக்க இழிவு உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டான்னா, அப்புறம் இந்த வெள்ளக்கார முண்டை எங்கேயோ இருக்கிற ஒரு விபச்சார முண்டை வந்து நம்ம உடம்பெற நம்ம ரத்தத்தை சோதிக்கிறானுங்க. அவன் விபச்சாரி, ஊதாரி. அவன் தான் வந்து உலகத்துக்கு எடுத்து குட்டிச்சவராக்கணும். எந்த ஆர்கானிஸும் கிடையாது, எந்த மைக்ரோ ஆர்கானிஸும் கிடையாது, எந்த நுண்ணுயிர். இப்பதான் மைக்ரோ பயாலஜின்னு கொண்டு வர்றீங்க. மைக்ரோ பயாலஜி என்ன வெங்காயத்துக்கு கொண்டு வர்றீங்க? உடம்புல கோடிக்கணக்கான மைக்ரோ, இப்ப சொல்றீங்க உள்ள கோடிக்கணக்கான கிருமி இருக்குன்னு சொல்றீங்க, அதை மைக்ரோ பயாலஜி படிக்கிறீங்கிறான். இதுக்கப்புறம் உள்ள கிருமி இருக்கா உங்களுக்கு தெரியும். நாம எப்பவே கிருமி பத்தி எப்பவே பேசியாச்சு. அப்ப இப்பதான் உனக்கு லேட்டா வருது. காரணம் நீ லேட்டரா வந்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்டு உலகத்துல நாங்க தான் கண்டுபிடிச்சு நீ பேப்பர்ல போட்ட வேண்டியது. அதுக்கு ஒரு பட்டத்தை போட்டு அதுக்கு பணத்தை போட்டுட்டு கொள்ளையடிக்க வேண்டியது. அதை படிச்சுட்டு கம்முனு உட்காந்து எல்லாம் படிக்கிறவங்க பூரா கம்முனு தானே உட்காந்துருக்கேன். படிக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இல்ல. இதுதான் இந்த மானகட்ட பழப்புங்க. எப்பவுமே செஞ்சு அதான் செய்முறை கேள்வி. அதனால பசங்க போராடுறானுங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிறானுங்க நம்ம தப்பான கல்வி படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்பதான் ஜார்க்கண்ட்ல போராடுறானுங்க. என்ன போராடு என்ன பண்ண? தப்பான கல்வி கொடுத்தாச்சுங்க. வெள்ளைக்காரன் தான் தப்பான கல்வி கொடுத்துட்டு போனான். அதனாலதான் நம்ம சோம்பேறியா உட்காந்துருக்கிறோம். அடுத்தவங்க வேலை வாங்கியே பழகிறோம். நம்ம வேலை செய்யறது எதுவுமே. என்னது நமக்கான வேலை நீங்களே செய்யுங்க. வாயை மூட்டு கம்பள. அவனுக்கு பசிக்குதா அவன் ஓடு. உனக்கு காய் வேணுமா நீ கடைக்கு ஓடு. உனக்கு பழம் வேணுமா நீ கடைக்கு ஓடு. வாயை மூடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இணைச்சேர்க்கை செய்யறதுக்கு தான் ஆண் பெண்ணு வந்திருக்காரு. அவர் எதற்காகவுமே கிடையாது. இனப்பிற்கு பண்ணிட்டோமா, அந்த குழந்தை வந்து 25 வயசு ஆயிடுச்சா, அதோட பெற்றோரோட கடமை முடிஞ்சது.
அவன் எக்கேடு விட்டு போனா என்ன? வழி சொல்லி அறிவை கொடுத்தாச்சுங்க. என்ன அறிவை கொடுத்தாச்சு. செலவு 25 வருஷமா ஒரு பெற்றோர் வந்து ஒரு குழந்தைக்கு தியாகம் பண்ணி வச்சு, இதுக்கு மேல அந்த 25 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு அறிவு வரலைன்னா நீங்க உங்க மேல தப்புன்னு அர்த்தம். என்னது? ஆமாய்யா. அப்புறம் அவனை போய் நோண்டிட்டே இருக்கிறது கடைசி வரை, அவன் சாகிற வரைக்கும் நீங்க நோண்டுறது. அவங்களை வெறுத்து ஓடிடுவான், போட கிளவன்ட்டு போயிடுவான். இதுதான் பரிணாம அறிவியல். அப்ப பரிணாம அறிவியல் புரிந்து கொண்ட ஒரு யோகிட்டு கேட்டிருந்தா பதில் சொல்லியிருப்பான். அதாவது கடந்த சில பக்கங்களில் அவர் வெங்கடேசன் சொல்றாரு, திருக்குறள் பாக்கள் 942, 261, 266, 269, 270, 263, 941 ஆகியவற்றுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். மேற்கொண்டு சிலவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன். 950வது பாடல், அதாவது உற்றவன், அந்த யமன் 4 யமன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த யமன் தான். அந்த யமன்னா எப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் கிடையாது, 2000 ஆண்டுக்கு ஒரு புடலங்காயும் கிடையாது, இயற்கை மருத்துவம் மட்டும்தான் இருந்தது. என்னது? ஆமாய்யா. இயற்கை மருத்துவம் மட்டும்தான் அப்ப இருந்தது. 2000 ஆண்டுக்கு முன்னாடியே மருத்துவன் யமன் சொன்னா நீங்க எம்பிபிஎஸ் ஓட பொருத்தி பாக்குறீங்க. நீங்க உங்க குற்றம் அது. என்னது? ஆமாய்யா. அப்ப 2000 ஆண்டுக்கு முன்ன அப்புறம் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, திருவள்ளுவர் பைத்தியக்காரனான்னு கேட்கறேன். என்னது? ம். நீரை நீரை எவனாச்சும் நீரை மருந்தா அருந்து எவனா எந்த மருத்துவனாவது நீரை மருந்தா அருந்த சொல்றான மானம் கட்டவனுங்க? இந்தியாவில் இருக்கிற எந்த மருத்துவனாவது நீரை எந்திரிச்சு மருந்தாக அருந்துரா, அதுதாண்ட முதல் உணவுன்னு எவனாச்சும் சொல்றானு பாருங்க. நீரை மருந்தா அருந்தினாதான் பசினாவே என்ன அர்த்தம்? உள்ள கழிவு சேர்ந்துருச்சு, எனக்கு தண்ணி விடான்னு அது கேக்குது. என்னது? கழிவு சேர்ந்துருச்சு, எனக்கு தண்ணி விடான்னு கேக்குது. நீங்க அதை விட்டு காலையில இருந்து காப்பி வந்து அப்படியே புரு காப்பி போட்டு கப்புன்னு உள்ள காமித்துறது. என்னது? ஆமாய்யா. மானங்கட்ட முண்டங்கள். இப்படித்தான் எல்லாமே இருக்குது. நம்ம இல்ல, உலகத்துக்கு நம்ம சொல்றோம். நம்மளும் அந்த தப்பை பண்ணி, எல்லாரும் தப்பு பண்றாங்க. நீங்களும் காலம் தெரிச்சு இந்த காப்பி எடுத்து ஊத்திக்கிறது. பெரிய ராயல் ஃபேமிலி. என்னது? அந்த ராயல் ஃபேமிலியா இருந்தா ஆரோக்கியத்தில் ராயலா இருக்கணும். ராயல் ஃபேமிலியா இருந்தா எதுல ஆரோக்கியமா இருக்கணும்? ஆரோக்கியத்துல ராயலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆரோக்கியத்துல இருக்கும். அது இருக்கலாம் பார்க்கலாம். இங்கிலாந்து மகரேனா இருந்தது புடுத்து தான் செத்தா. எவனா இருந்தா என்ன? எவனா தான் சரி, காலையில காப்பி குடிக்கிறவன் பரலோகம் போய்தான் தரணும். காப்பி குடிக்கிறவன் சீக்கிரம் ஆசிடிட்டி அதிகமாகும். காப்பியும் டீயும் பால் கலந்து காப்பி நீங்க வர டீ குடிச்சாலும் கூட நீங்க தப்பிச்சுக்கலாம். அது வந்து அது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுங்கிறான். வர டீ ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுங்கிறான், வர காப்பி ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டுங்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? உடம்புக்கு எதிரான அசிடிட்டி, லாக்டிக் ஆசிட் பயங்கரமா இருக்குது. இதுல தயிர்ல லாக்டிக் ஆசிட் இருக்குது, மோர்ல இல்ல. அதனாலதான் என்ன சொல்றாங்க டாக்டர் அர்னால்ட் அக்ரேட், நீங்க மோரை கூட, அவங்க நாட்டுல மோரே கிடையாது, ஆனால் நீங்க மோர் சாப்பிட்றதா இருந்தா 3 மடங்கு தண்ணீரை கலந்து டைலூட் பண்ணி குடிக்க சொல்றாரு. தண்ணீரை கலந்து நீர், அதான் அந்த காலத்துல நீர் மோர்னு வச்சான். நாம சாப்பிட்றது அவனு சொல்றான். அந்த காலத்துல வெயில் காலத்துல நடந்து போறப்ப நீர்மோர் பந்தல்னு வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நீர்மோர் பந்தல். என்னது? நீர்மோர் பந்தல். என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? அந்த மோர்ல நிறைய தண்ணி கலந்துருவாங்க. 1க்கு 4 பங்கு தண்ணி கலந்து 2 பச்சை மிளகாய் போட்டு 2 கொத்தமல்லி தலை போட்டு 2 வெள்ளரிக்காய் போட்டு வச்சிருப்பான். அதுதான் உண்மையான பானம். அப்ப அவனுக்கு பசிதாக நடக்கும், நச்சுத்தன்மை கீழேயும் போயிடும், மயக்கம் வராத அவன் போயிட்டே இருப்பான். அதான் அருணாடகர் சொல்றாரு, மோர் குடிச்சாலும் தண்ணி கலக்கி விடுவாங்கிறான். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு அம்மா செத்து போச்சு, பிறந்த கூட அம்மா செத்து போச்சு, குழந்தை இருக்குது, பச்சை குழந்தை. அதுக்கு என்ன பண்ணணும்னா, வழி இல்லைன்னா ஒரு பசும்பால்ல 1க்கு 2 பங்கு தண்ணி கலக்க சொல்றாரு. 1க்கு 2 பங்கு தண்ணி. 1க்கு 2 பங்கு தண்ணி கலந்து கொஞ்சோண்டு தேடம் கலந்து அது ஊட்டிட்டே வாங்க அப்படிங்கிறார். அப்ப அசைவம் சைவம் 2 சேருது. அப்படி கொடுத்து பழக்கம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி கொடுத்துட்டு ஒண்ணும் ஆகாது. அப்ப தண்ணியை வந்து பால்ல 2 மடங்கு சுத்தமான பசும்பால் கிடைக்கணும். முதல்ல அது கிடைக்கணும், உங்களுக்கு சுத்தமான பசும்பால் கிடைக்கணும். நம்ம மாதிரி காரம்பசு பால் கிடைக்கணும், அல்லது இங்க காங்கயம் மாட்டினுடைய பசும்பால். அது காங்கய மாடுதான் வந்து 1 டன்னா இருக்குமே தவிர அது கறக்கிறத நான் 1/2 லிட்டர் தான் கறக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரும் 1 லிட்டர். அதை வாங்கி கொடுக்கும். அதை வாங்கி 1க்கு 3 பங்கு 4 பங்கு 3 குறைஞ்ச வச்சு 3 பங்கு 1க்கு 3 1:3 3 பங்கு கலங்கி பனை வெள்ளமே சேர்த்தி, பனை வெள்ளமோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்தணும். இல்லைன்னா தேன் கலந்து நீர்த்து, அதாவது அம்மாவுடைய பால் எப்படி நீர்த்து போயிருக்குமோ அந்த நீர்த்து தான் கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகும். இல்லைன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் கொடுக்குறோம். அப்புறம் அது உறிஞ்சி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுக்கலாம். நான் சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இதை ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே நம்ம கையில இருக்கு, அறிவு இருக்கு. உடனே அடர்த்தியா எருமைப்பால் கொடுக்க கூட. ஏன்னா
அந்த குழந்தைக்கு வந்து அந்த வயித்துல வந்து அந்த பாலை, அது ஹை புரோட்டீன். அந்த பாலை, அது நான் சொல்றது தாய்ப்பால் ஹை புரோட்டீன் கிடையாது. தாய்ப்பால் இருக்கிற பதம் குழந்தைகள் இருக்கிற ஜீரணீர் ரெண்டு சமம். அதனால வந்து அது செரிக்குது, சமப்படுத்துது, போயிருது. ஆனால் இந்த கொடூரமான மாட்டுப்பாலும் அல்ல கொடூரமான மாட்டுப்பாலும் நேரடியே கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை கொடூர நோயாலே மாறிடும். அதை ஜீரணிக்க முடியாத நாற்றம் எளிமை, சளி ஏற்படும். அந்த குழந்தைக்கு கொடுமையான காய்ச்சல், தலையில வீங்கிக்கும். தலையில வீங்கிறது ஒரு சமீபத்தில் அப்படித்தான். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தேன். அப்ப வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 2 வயசு குழந்தை, 2 வயசே 3 வயசே இருக்கும். தலை வந்து எப்படி தெரியுமா இருக்குது? தலை வந்து அப்படியே வீங்கி போய் முக்கோண வடிவில் இருக்குது. கீழே கீழே கூர்மையாகவும் மேல அகலமாகவும் இருக்கு. முக்கோண வடிவில் மூஞ்சி இருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படியே படுத்துருக்கு. போய் 2 நாள்ல பீட்ரூட் சாரை கொடுத்து, தேன் கலந்து பீட்ரூட் சாரை கொடுத்து 3 நாள் அந்த வீக்க வடிய ஆரம்பிச்சது. வடிய ஆரம்பிச்சுட்டு கைகால் அசைக்க ஆரம்பிச்சு. நான் சொன்னேன், முழு முண்டங்களா இப்படித்தான் பாடம் நிறுத்துங்க முண்டங்கன்னு சொல்லி போட்டு அப்படி கொடுக்கறதா இருந்த தேங்காய் பாலை கீழே அரைச்சி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு 4 பங்கு தண்ணி கலந்து கொஞ்சம் தேனை கலந்து அப்படியே தான் கொடுங்க, இல்லைன்னா குழந்தை போய் சேர்ந்துட்டு வந்துட்டேன் நான். புரியுதுங்களா? அப்ப அந்த இனிமா கொடுத்து அந்த குழந்தைக்கு வெது நீர் கொடுத்து உள்ளுக்கிற புழுக்கையில வருது, புழுவா வெளியே வருது. அத்தனையும் புழு. 3 வயசு குழந்தைக்கு அத்தனை புழு வயிற்று அந்த மலைக்குடல உட்காந்துருக்கு. அத்தனையும் வெளியே தள்ளி விட்டு அப்புறம் தேங்காய் பாலை அடிச்சு அதுல 3 பங்கு தண்ணி கலந்து அதுல தேன் கலந்து ஃபீடிங்கா கொடுத்தோம். அது கொடுத்து வயிறு சர்ன்னு ஒண்ணுக்கு போயிட்டே இருக்குது. நீங்க பாலை குடிச்சிருந்தா ஒண்ணுக்கும் வராது, ஒன்றும் வராது. சரியா? சரி. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யமன் எழுதிட்டாரு. ஆனா இந்த பரிமளகர் சோத்து முண்டை என்ன பண்றான்? சிறப்புன்னு எழுதிட்டான். மருந்துக்கு எப்படி சிறப்பு இருக்கும்? எல்லாம் மருந்து சாப்பிட்றதான என்ன சிறப்பு வந்தது உங்களுக்கு? மருந்துக்கு சிறப்புன்னு எழுதியிருக்கேன் இந்த முண்டம். யாரு? இந்த முண்டம். அவர் மருந்து வேண்டாம்னு எழுதுறாரு. மருந்தே வேண்டாம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மருந்து வேண்டாம்னா அது கொடூரம். இன்னைக்கு மருந்துனா ட்ரக்னு அர்த்தம், மருந்துன்னா பாய்சன் அர்த்தம். ட்ரக் கண்ட்ரோலர்னா விஷத்தை கட்டுப்படுத்தணும்னு அர்த்தம். அதுக்கு பேரு தான் ட்ரக்னு பேரு. ட்ரக் மீன்ஸ் பாய்சன். அப்படித்தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எழுதியிருக்கான். அப்படித்தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, உலக புகழ் எல்லா டிக்ஷனரியில ட்ரக்னா பாய்சன் தான் எழுதியிருக்கான். எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அந்த ட்ரக் நம்ம உள்ள சாப்பிட்டா உடம்பு அந்த ட்ரக் தான் உங்களுக்கு கொடுக்குறான். என்னது? அந்த ட்ரக் தாங்க உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க முண்டங்களாட்டு வாங்கி தின்னுட்டு இருக்கிறீங்க. முண்டங்களாட்டு வாங்கி தின்னுட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிரும். ஏன் நல்லா ஆகல? இதுதான். அப்ப 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதை தப்பா எழுதிட்டானுங்க. அது காரணமே அவரோட புலமையுடைய ஆணவம். என்னது? புலமையுடைய ஆணவம். தான் படிச்சிருக்கேங்கிற ஆணவம், தான் பெரிய புடுங்கிங்கிற ஒரு ஆணவம். இப்ப இனியன் வந்து நான் புடுங்கியே கிடையாது. நான் எல்லாரும் சொல்றதை வச்சு இது சரியா நான் சோதிச்சு பாக்குறவன், சோதிச்சு பார்த்ததை நான் கண்டுபிடிக்கிறவன். ஏன்னா எனக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையா? இயற்கை எனக்கு எதுக்குங்க மூளை? அப்ப இயற்கை எனக்கு எதுக்குங்க மூளை கொடுத்துருக்குது? சொல்றதை கேட்கறதா? என்னுடைய சொந்த மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்றது எனக்கு மூளை கொடுத்துருக்குது. நீங்க சொல்றதையும் கேட்பேன், அது சரியா தவறான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். அது சரியில்லைன்னு உங்களுக்கு பிடிச்சி காய்ச்சுவேன். அப்படின்னா மருந்து நல்லதுன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க கேள்வியே கேட்கல. அப்ப உங்க சொந்த மூளையும் பகுத்தறிவு நீங்க பயன்படுத்தல. சொந்த மூளையும் பகுத்தறிவும் பயன்படுத்த. அப்ப என்ன வேணும்? உங்களுக்கு ஆணவம். பணக்கார ஆணவம். புள்ள படிக்கிறான், புள்ள எம்எஸ்சி, புள்ள பிஎஸ்சி, புள்ள எம்இ, பையன் டாக்டரு, பையன் வக்கீலு, பையன் பெரிய புடுங்கி பெரிய அதிகாரியா இருக்கிறோம். இந்த ஆணவம்லாம் சேர்ந்து உங்களை என்ன பண்ணிடுது? மூளையை உங்களை வந்து செலவு பண்ணி உங்களை கேவலமாக்கி வைக்குது. அதெல்லாம் தூக்கி எறியணும். இதெல்லாம் எல்லாம் வெள்ளக்காரன் கொடுத்தது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாதான் உங்களுக்கு சிந்தனை வரும். அப்ப மேற்கண்ட குறளில் கூற்று என்ற சொல்லுக்கு, கூற்றுனா யமன் அர்த்தம், என்ற சொல்லுக்கு இயமன் என்று பொருள். இயமன்னா யமன் அர்த்தம். இயமன் என்று சொன்னால் யமன் அர்த்தம் என்ற பொருள். அதை பரிமளகர் கூறு என்று தானாகவே மாற்றிக்கொண்டார். கூற்று என்பது வேற, கூறு என்பது வேற. கூறுனா பிரிவுகள் அர்த்தம். கூற்றுனா என்ன தெரியுமா அர்த்தம்? யமன்னு அர்த்தம். மருந்துன்னு வந்து அந்த இடத்துல மருந்துங்கிற அதிகாரத்துல கூற்றுன்னு வந்தா யமனைத்தான் குறிக்கும். நோயின்னு வந்தா சாவத்தான் குறிக்கும். நோயின்னு வந்தா அது மாதிரி சிந்திக்கணும். நோவுன்னு வரும் பொழுது நீங்க மாத்திரை திறன் சிறப்புன்னு சொன்னீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரன் புற்றுநோய் சாகலாம். மருந்து கொடுத்து எந்திரிக்க வைக்க வேண்டியதானே? ஒன்னும் நடக்காது. அப்ப இந்த அளவுக்கு இந்த வெள்ளக்கார முண்டங்கள் தவறு பண்ணியிருக்கான் பாருங்க. அத சுய ஆராய்ச்சியே கிடையாது. அவனு புலன்களை தாண்டாதவன். அவன் பன்னிக்கறி திங்கிறவனுக்கு என்ன தெரியும்? பன்னிக்கறி திங்கிறவங்க காய்கறி சாப்பிடுவானா? பன்னிக்கறி திங்கிறவன் வந்து தண்ணி குடிப்பானா? அவனுக்கு உடம்பு பாருங்க வெள்ளையாவே இருக்கும். காரணம் பூரா அது ஆர்பிசி ரெட் பிளட் கவுண்டே இருக்காது. அந்த கிருமியே இருக்காது அவங்ககிட்ட. பூரா
வெள்ளை கிருமிகள் தான் இருக்கும். வெள்ளை கிருமி நாளை சாவடிக்கணும்னு அர்த்தம். பார்த்தா முழுன்ட்டு ஒரு மாதிரி ஏற்பாடுகளை தவிர ஆணும் பெண்ணும் அதுல எந்த நன்மையும் இல்லை. பூரா காலையில சிகரெட் குடிக்கிற பொம்பளை தான். சிகரெட் குடிக்கிற பொம்பளையே கிடையாது. ஐரோப்பா நாடுகள், அமெரிக்காவிலும் சரி, ரஷ்யா, எல்லா நாட்டிலும் சிகரெட் குடிக்கிற பொம்பளை தான். காலங்காத்தால் வாயில சிகரெட் குடிச்சிட்டு இருக்குது. என்னது? சிகரெட் பிடிக்கிறது. இதுக்குதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கிழிக்குதுங்க. இதுக்குதான் கிழிக்குதுங்க. அப்புறம் எந்த லட்சணத்துல இருக்கும் பாருங்க. எல்லாம் போதை கும்பல். 10 வயசுலயே குழந்தை பெற்றுக்குங்க. 10 வயசுலயே குழந்தை பெற்றுட்டு மானம் கட்டிட்டு இருக்கும். எங்க வேணாலும் போய்க்கு எப்படி வேணாலும் வரும். 40 வயசு வர்றதுக்கு 40 புருஷனை மாத்திக்கும். இவன் 40 வயசு ஆகிறதுக்கு ஆம்பளுக்கு 40 பொம்பளை மாத்திக்குவான். அது 40 வயசு ஆகிறது 40 புருஷனை மாத்திக்கும். யாருக்கு எந்த குழந்தை பிறந்தது யாருக்கும் தெரியாது. யாருக்கு எந்த குழந்தை பிறந்ததுன்னு தெரியாது. இப்படித்தான் எல்லாம் ஐரோப்பா நீங்க போற நாடெல்லாம் உங்க பசங்க போறது என் உள்ள போறது நாடெல்லாம் இந்த லட்சணத்துல தான் இருக்குது. மேற்படி குறளில் உண்மையான பொருள். நோய் உற்றவன் நோய் தீர்ப்பவன் மருந்தியே பின்பற்றி வாழ்வன் என்று 4 படிகளில் யமனை போல மருந்து கொள்ளுகிறது. இதைத்தான் யார் எழுதுறாரு? திருவள்ளுவர். எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி எழுதுறாரு? 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதுறாரு. அப்ப உழைச்செல்வான் என்று என்ன பொருள்? உற்றவன் தீர்ப்பான் மருந்து. உழைச்செல்வான் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த மருந்தியே முயற்சி செய்து கொண்டிருப்பவன் என்று பொருள். அல்லது அந்த மருந்தியே பின்பற்று ஆக்கம் அதரனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலைன்னு எழுதுவார் ஒரு இடத்துல. இந்த இடத்துல உலை என்று சொன்னால் தொடர்ந்து முயற்சி செய்த ஆக்கம் அதிரவனாய் செல்லும். வெற்றி அவனை நோக்கி போகுமாமா. யாரு தொடர்ந்து முயற்சி செய்கிறானோ அவனை தேடிக்கொண்டு அவனை பற்றி கொண்டு அவனை பிடித்து கொண்டு அந்த மூலத்தை பிடித்து கொண்டு அவனுக்குன்னே சேர்த்துமாமா. யாரு அந்த முயற்சி? அதாவது ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவலா ஊக்கமுடையான் உலைன்னு ஒரு இடத்துல எழுதுவார். அதைத்தான் இங்க வள்ளுவர் சொல்றாரு. இங்க உழைச்செல்வன் என்று சொன்னால் தொடர்ந்து எதை? அந்த மருந்தியே அல்லது அந்த மருத்துவனையவே அல்லது மருந்தியே நம்பி இருக்கிறவ சாவான்னு எழுதுறாரு. இதோட நிறைவு செய்ய போற. அப்ப உடலில் உள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட். அந்த உள்ள மருந்து தங்கிட்டாவ பயங்கரமான சைடு எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பயங்கரமான சைடு எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்கும். உடலில் உள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளினால் புதிய நோய்களை உண்டாக்குகின்றன. என்னது? புதிய நோய்களை உண்டாக்குகின்றன. இது எல்லா வகை மருந்துகளுக்கும் பொருந்தும். எதுவும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா வகை மருந்துகளுக்கும் பொருந்தும். கீரை தின்னா என்ன, காயை தின்னா என்ன, பழத்தை தின்னா என்ன, மூலிகைங்கிற லேகியை தின்னா என்ன, இல்ல அலோபதி தின்னா என்ன, ஆயுர்வேதம் தின்னாது, அப்புறம் வந்து ஹோமியோபதினு சொல்றான் பாருங்க, அதை தின்ன எல்லா மருந்துகளும் ஏதோ ஒரு வகையில் பக்க விளைவு தந்து கொண்டேதான் இருக்கும். இது ஏன்னா நம்ம போறது இறப்பில் இருக்கிற ஜீரண நிறைவே நிறுத்தி பழகிறதுனாலதான் எல்லாத்தையும் கடுமையா மனதுக்கு புரிய வச்சு மனத நம்பிக்கையை ஒட்டச்சிட்டு நீயா செய்யறாங்க. என்னது? அதுதான். அதனாலதான் இந்த உடம்பு உடைக்க வேண்டியது இருக்குது. அவன் எவன் மருந்து கொடுத்தான்னா அவன் வியாபாரத்துக்கு மருந்து கொடுத்து அவன் படிக்கிறான். 10 கோடி போட்டு அவன் படிச்சுட்டு வர சும்மா உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பான. ஒரு மாத்திரை 1000 ரூபாய்க்கு இப்ப நீங்க வாய் முடித்து வாங்கி திருட்டு தான் வருவீங்க. அது அவன் தொழில். அது நாம என்ன பண்றோம்னா நாம தப்பிக்கிறதுக்காக இந்த விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னது? தப்பிக்கிறதுக்காக. ஆமா. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் இங்க இதெல்லாம் பரிணாம அறிவியல். நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு தீமைதான். உடல் உள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளினால் புதிய நோய்கள் உண்டாக்குகின்றன. இது எல்லா மருந்துகளுக்கும் பொருந்தும். ட்ரக் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நேரடி பொருள் விஷம் என்பதாகும். உடலில் உள்ள ஒரு மருந்தை மற்றொரு மருந்தால் வெளியே எடுக்க முடியாது. நீர் உணவால் மட்டுமே உடலின் உள்ளே தங்கிவிட்ட பழைய மருந்துகளை வெளியே எடுக்க முடியும். இது நான் அனுபவத்தால் உணர்ந்த உண்மை அப்படின்னு வெங்கடேசன் சொல்றார். என்னுடைய அனுபவத்தால் நான் உணர்ந்த உண்மைன்னு எழுதுறாரு. அப்ப அவர் கடுமையான நோயில பாதிக்கப்பட்டிருக்காரு. கடுமையான நோயில வெங்கடேசன் பாதிக்கப்பட்டுத்தான் உலகத்துல முதல் சார்லஸ் டார்வின் எப்படி எல்லாமே இயற்கையோட முயற்சியில தான் எல்லாமே மாறிட்டு வருது. ஒட்டகம் தான் ஒட்டகச்சிவிங்கியா மாறுச்சு. அது தன்னுடைய முயற்சியால் அப்படி மாறி மரபணுவே மாத்தி அதே ஒட்டகம் தான் கழுத்து நீண்ட அதுக்குதான் இப்ப ஒட்டகச்சிவிங்கன்னே பேர் வச்சா. தமிழ்ல மட்டும்தான் தெளிவா வைப்பான். அந்த முட்டை கேமல்பான், அப்புறம் ஜிராஃபியும்பான். அந்த முட்டத்துக்கு ஒரு அளவும் கிடையாது. நாம ஒட்டகச்சிவிங்கிறான்.
சிவிங்கினா புள்ளி புள்ளின்னு அர்த்தம். புள்ளி புள்ளியா இருக்கிற சிவிங்கி சிவிங்கிம்பா புளித்தை சிறுத்தையும்பா சிவிங்கி சிவிங்கி சிறுத்தையும்பா. சிவிங்கினா புள்ளி புள்ளியா இருக்கும். சாதாரண புலின்னா வரி வரியா இருக்கும். சிவிங்கி என்றால் பொட்டுன்னு அர்த்தம். பொட்டு பொட்டா இருக்கிற புலி. நம்ம தமிழ்ல மட்டும் அவ்வளவு தெளிவா பேர் வைப்பானுங்க. என்னது தமிழ்ல மட்டும் தெளிவா இருக்கும். மற்ற முண்டங்கள் மற்ற அதுதான் உலகத்துல சிறந்த மொழி. அது தமிழ் இயற்கையாகவே மனிதனை தூண்டி தூண்டி ஒழுக்கமா இயற்கை நடவுகளை புரிந்து கொண்டு அதன்படி எழுதி வைப்பான். இப்ப ஈர்ப்பு விசைன்னு சொன்னாலும் கூட மையத்தை நோக்கி இருக்கிற விசை, அப்புறம் விலகு விசைனா மையத்திலிருந்து விலகுகின்ற விசைன்னு தமிழ்ல வைப்பான். இந்த முண்டான் சென்ட்ரி பெட்டல்னு வைப்பான், சென்ட்ரி சீக்கல் வைப்பான். ஒரு இளவும் அவனுக்கு புரியாது. இதுதான் தமிழ் அப்படிங்கறதா. தமிழ் வந்து இயற்கை நடப்புகளை அப்படியே அந்த தாய்மொழியில் அந்த குழந்தைக்கு சொல்றது அப்படி சொல்லிட்டு போறோம். நீங்க தமிழ் தான் எல்லாரும் படிக்கணும், வேற வழியே இல்லை. நீ தாய்மொழி என்னமோ அம்மாட்ட இருந்து படிச்சுக்கிறீங்க. அப்புறம் இனிமை வேண்டு என்று சொன்னால், அப்ப எனக்கு தாய்மொழி தமிழாகவும் இருக்கிறது. நான் தமிழை விரும்பி படிக்கிறனாலையும் தமிழ் சுய ஆராய்ச்சி பண்றதுனாலையும் எனக்கு அது புரிகிறது. 10 நாள்ல 30 நாள்ல எல்லாரும் உச்சரிப்பை கத்துக்கலாம். எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் 30 எழுத்து தான் இருக்கு. உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, அவ்வளவுதான். அதை எழுத்துக்கூட்டி படிச்சுட்டா எந்த தமிழ் புத்தகம் தமிழால் வாசிக்க முடியும். உலகத்துக்கு பொதுவான நீதி. மற்ற மொழி எல்லாம் அப்படி இல்லை. மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுத்துக்கூட்டி படிக்கவே முடியாது எந்த மொழியுமே. புரியுதா? சரி, அதோட நிறுத்த போறேன். நீர் உடலை மட்டுமே உடலிலே தங்கிவிட்ட பழைய மருந்துகளை நீர் உணவு மட்டுமே உடலில் தங்கிவிட்ட பழைய மருந்துகளை எடுக்க முடியும் என்பதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கண்டுபிடித்தேன். நான் உணர்ந்த உண்மைன்னு சொல்லி முடிக்கிறார். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறியுது. இப்ப நாம இவ்வளவு கோபப்படுறோமே, அந்த கோபத்தை தணிக்க சொல்றாரு. நல்ல குணம் என்ற குன்றில் ஏறி நின்ற சான்றோர்கள் கோபத்தை ஒரு கணம் கூட தன் நெஞ்சில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த உரை மேல்விதங்கிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு கூட்டத்தில் கூறியதாகும். மேற்படி உரையை நான் அடுத்த குறளான அந்தனர் என்பவர் அறவோன் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோள்கிறான். அந்தன் என்று சொன்னாலே எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவன அந்தனன் பேரு. என்னது? எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவர். நீ கோயிலு போய் இந்த வயிற்றுல பீ வச்சிருக்கான் பாரு, அவனை போய் அந்தன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பிச்சை கேட்கற அவங்ககிட்ட போய் அந்தன்னு சொல்றீங்க. பிச்சை கேட்கொண்டு போய் அந்தன ஆக முடியுமா? அப்புறம் அவங்ககிட்ட போய் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு அறிவே இல்லாதவன் வயிற்று பழப்புக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். முன்னாடி ஒரு சிலையை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்ப நான் தான் கடவுளுங்கிறான். இப்படி சொல்றவன் இதுதான் இந்த வியாபாரம் பேரு. இதுதான் வியாபாரம். அதுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிறானுங்க. அப்படி இருந்தா அந்த கடவுள் அவனை தண்ணியே பிச்சை எடுக்கான்னு சொல்லணுமே இல்லையா? பிச்சை எடுக்கிறதுக்கு கடவுள் உங்களை படிச்சிருக்காரு. கடவுள் பிச்சை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு? அந்த கேள்வி கேட்க பிச்சை எடுக்கிறவனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்கணும். என்னது? வள்ளுவர் சொல்லுவாரு, முடங்கி இருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு மூளை இருக்குதான்னு கேட்கிறாரு. மூளை இருந்தால் அவன் என்ன செய்யணும் தெரியுமா? புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும். பிரச்சனைக்கு அவன் தீர்வு காண வேண்டும். அதை விட்டுப்பட்டு கைகால் முடங்கிருச்சுட்டு பிச்சை எடுக்க கூடாது. மூளை இருக்குல்ல, மூளை தாங்க தேவை. வேற என்ன தேவை உங்களுக்கு? என்ன தேவை? மூளைதான் தேவை. உனக்கு போய் கை இருக்கா கால் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு மூளை இருக்கா? ஏங்க ஒருத்தனை பார்த்து கை இருக்கா கால் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. உனக்கு மூளை இருக்கான்னு தான் கேட்பாங்க. இல்லது மூளை இருக்காடா அறிவட்ட முண்டவன், மூளை இருக்காடா உனக்கு, மூளை இருந்தா இப்படி செய்வேடான்னு கேட்பான். அப்ப எது தெரியும்? என்சான் உடம்புக்கு தலையே பிரசாதம், என்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் அப்படின்பா. என்சான் உடம்பு எல்லா மக்களுக்கும் தன்னுடைய சான், அந்த ஒரு சாணுங்கிறது இதுதான். இந்த சாணம் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில 8 தான் வரும். என்னது? இதெல்லாம் நம்மால் கண்டுபிடிச்சிருக்கான் தானாவே. 8 சாணம் அளந்து பாருடா, மொத்தமா அடங்கி போயிடறாங்கிறான். அப்ப 8 சாணுக்கு எதிராக தலைன்னு கேட்ட தலைதாங்கிறான். அததான் தலைங்கிறான். தலை ஆடாமல் வாள் ஆடக்கூடாதுங்கிறான். தலை ஆடாமல் வாள் ஆடக்கூடாதுங்கிறான். இதெல்லாம் இருக்கு விஞ்ஞானம். அப்ப மூளை, அப்போ வள்ளுவரே சொல்லுவாரு, கைகால் இல்லாட்டி என்னடா அவனுக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. வள்ளுவரோட சொல்லியிருக்காரு, கையை ஊனம் ஒரு தடை இல்லைங்கிறாரு. ஊனம் இருக்கிறது ஒரு தடை, அதை வச்சு பிச்சை கேட்காத. மூளை இருக்குல்ல, மூளை வைத்து கொண்டு சிந்தி. அதுக்குதான் கடவுள் உன்னை மூளை கொடுத்துருக்காரு. அதான் இயற்கை உன்னை மூளை கொடுத்துருக்காரு. நான் மூளை வச்சுதான் சிந்திக்கிறேன். அதான் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சது 1,00,000 பேர் சரின்னு சொல்ற வரைக்கும் நான் விட போறது இல்லை. அது கரெக்டா வரும் பாருங்க, எல்லாம் அந்த கரெக்டா வரும். இந்த விளக்கை எவனாலையும், அதாவது மின்சார ஓட்டத்தையே நம்பி இருக்கிற என்னோட கண்டுபிடிப்பானது.
மின்சார ஓட்டத்தை அதாவது எலக்ட்ரான் ஓட்டத்தை நம்பி இருக்கிற இந்த சுற்றானது தண்ணிக்குள்ள போட்டா எப்படி எரியுதுன்னு கேக்குறேன். அப்ப எலக்ட்ரான் சர்க்யூட் தண்ணிக்குள்ள போட்டா செத்து போகும். என்னது? செத்து போய்விடும். அந்த பேட்டரி செத்து போயிடும். அது டிசி சர்க்யூட்டா இருந்தாலும் சரி, டிசி மின்சாரம் பேட்டரி மின்சாரமா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்து வரக்கூடிய ஏசி மின்சாரம் தண்ணிக்குள்ள விட்டேன்னா வீடு டமா டிமேர் வெடிச்சிடும். எல்லாமே பீஸ் போய் டமா டிமேர் வெடிச்சிடும். ஆனால் நான் கண்டுபிடிச்சது இது கிடையாது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படின்னா இது எலக்ட்ரானே கிடையாது என்று விஞ்ஞானிகள் சொல்ற வரைக்கும் நான் உடப்பா. அதனால உங்களை தண்ணிக்குள்ள போட்டு பார்க்க சொன்னேன். தண்ணிக்குள்ள போட்டு எரியுதா இல்லையா? ஆனால் உங்க பையனுக்கு அது புரியல. உங்க பையனுக்கு புரியல. அவர் பீதம் படிச்சிருக்காரு. சொந்த மூளையை பயன்படுத்தி எப்படி ஒரு எலக்ட்ரான் ஓட்டத்தை எலக்ட்ரான் ஓடிக்கொண்டிருக்கிற சுற்றை தண்ணிக்குள்ள போட்டா விளக்கு எரியுதே அப்படின்னு கேட்கணும். தெரியல. என்னது? அதான் அவங்க படிச்ச லட்சணம். அதான் அவங்க படிச்ச லட்சணம். கேட்டா வேண்டாம், பிஇ படிச்சுட்டாரு, எம்இ படிச்சுட்டாருன்னு சொல்றீங்க. இதுக்கு பதில் சொல்லட்டும். இதுக்கு கேளுங்க. நீங்க எலக்ட்ரான் ஓட்டம் எலக்ட்ரான்ல தான் ஓடிட்டு இருக்குது. எலக்ட்ரிசிட்டிங்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. எலக்ட்ரான் ஓடிட்டு இருக்கிற இந்த சுற்று கம்பி தான் சுத்தி இருக்கிறீங்க. எலக்ட்ரான் ஓடிட்டு இருக்கிறது எப்படா தண்ணிக்குள்ள போட்டா சாகாம அழகா ஜோதி மாதிரி மின்னுது? எப்படா சாத்தியம்? நேரம் அது செத்து போயிருக்கணும், பேட்டரி செத்து போயிருக்கணும், பல்பு வெடிச்சிருக்கணும், அல்லது பேட்டரி சூடா இருக்கணும். ஏன்டா குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்தனர் என்போர் அறவோர் மற்றவையிருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான் என்று வரிகளோடு ஒப்பு நோக்கவும். அதை மேலும் நாளடியார் என்ன சொல்றாருன்னா, நீர்கிடிய எய்து வடுபோல் மறந்தொழுகும் சான்றோர். அதாவது நீர்கிடிய வடுகு போல். நீர்ல ஒரு கோடு கழிச்சிங்கன்னா அப்பவே சேர்ந்துரும். நீர்ல ஒரு கோடு கழிங்க, நீர் இருக்குல்ல, கோடு கழிச்ச கோடு நிக்குமா? ஏன் அந்த அளவுக்கு கோபத்தை வச்சுக்கணுமாமா? அந்த அளவுக்கு அப்ப அவனுக்கு எனக்கு கோபம் இருந்ததுன்னா எப்படி உடனடியா மறந்துடணுமாமா? என்னது? கோபம் வரும், ஆனா அது வச்சிருக்க கூடாது. கோபம் வரும், வச்சிருக்க கூடாது. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க. ஒரு பையன் தப்பு பண்ணும் பொழுது கோபத்துல 2 சாத்து சேர்க்கிறாரு. உண்மையாலுமே அன்பில் அடிக்கிறாரா, அவன் திருத்தருக்கு முயற்சி பண்றாரா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வழக்கம்ல அவர் சொல்லி கொடுப்பாரு. ஏன்டா இப்படி பண்ற மண்டையில? அது ஒரு டக்குன்னு ஒரு கொட்டி வைக்கிறாரு. கொட்டி வச்சது மண்டையில ஏறுது. அவர் அதுக்கப்புறம் அந்த கோபத்தை அவர் மறந்துட்டு வர மாதிரி அவன் ஒழுங்கா செய்யறப்ப எதுக்கும் கோபம் வருது? என்னது? உங்க பையன் தப்புன்னா கோபம் வருவா வராதா? அப்புறம் அதே மாதிரி வாத்தியாருக்கு வரக்கூடாதா? வாத்தியாருக்கு வரமே இல்லையா? உடனே வாத்தியார் கோபிச்சுட்டாரு, உடனே பையன் தற்கொலை பண்ணிக்கிற. என்னடா கொடுமை! அம்மா கோபிச்சதுக்கு பையன் தற்கொலை பண்ணிட்டா 4 நாளைக்கு ஒரு 13 வயசு பையன். அப்புறம் என்ன இளவு இருக்குது பாருங்களேன். அப்புறம் வாத்தியார் அடிக்கூட மாயிரம் பிடிங்கிட்டு என்ன வாத்தியார் அடிக்கூடாது? அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க? மூடிட்டு நீயே நடத்த வேண்டியதுதானே? இப்படியெல்லாம் இந்த கல்வி முறை நாசமா போயிடுச்சு. கல்வி முறை ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் பையனை தேர்ந்தெடுக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் பையனை இன்ன தகுதியுடையவன், இன்ன பண்புடையவன், இன்ன நாகரீகமுடையவன், இதுக்கு இவன் தகுதியோடு அவரு தான் முடிவு பண்ணணும். ஆனா எவனோ ஒருத்தன் ஒரு ஜட்ஜாமா மயர் பிடிக்கிட்டு அவன் வருவான், ஒரு மந்திரி வருவான், ஒரு வயசு சம்பந்தம் இல்லாத கழுதிகள் வந்து உங்களுக்கு பட்டம் கொடுக்கறது. கேவலம் கேவலம் கேவலம். சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆகையினால அதாவது அந்தனர் என்போர் அறவோர் மற்றவையிருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான். மேலும் நாளடியார் நீர்கிரிய எய்த வடுபோல் மாறமே சீரொழுகு சான்றோர் சினம் என்று கூறுவதையும் கருத்தில் கொள்ளலாம். அதாவது என்ன தெரியுமா அர்த்தம்? ஊழிற் பெருவழி யாவுல மற்ற ஒன்று சூழலும் தான் முந்திரும். அதாவது விதியை வந்து வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படித்தானே? விதியை வந்து வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் யாரு தொடர்ந்து அது வந்து சோம்பேறிகளுக்கு. என்னது? யாருக்கு? இப்போ ஜீரநீர் வந்து உடன் பிறந்தது, அது விதின்னு வச்சுக்கலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ண என்ன ஆகுது? அது அந்த விதி மாறுதே இல்லையா? உங்களுக்கான விதியை மாறுகின்ற பொழுது உங்க உடம்பு சிறப்புத்தன்மை பெற்ற உடலாக மாறுது. என்னது? யாரோடும் பொருந்தி போகாத சிறப்புத்தன்மை உடலாக மாறும். அதுக்குதான் ஒட்டகச்சீவிங்க. ஒட்டகச்சீவிங்கிலிருந்து வந்தது. இந்த ஒட்டகச்சீவிங்கன்னு சொல்லுவோம். கழுத்து பயங்கர பணபரமா இருக்கும். அது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒட்டகத்திலிருந்து வந்தது. என்ன எங்க இருந்து வந்தது? அது முயற்சி பண்ணி
பல லட்சம் ஆண்டுகள்ல ஒட்டகச்சிவிங்கியா மாறிடுச்சுன்னு சார்லஸ் டார்வின் சொல்றாரு. உலகமே அப்புறம் தான் ஏத்துக்குச்சு. அவன் பயங்கர அறிவாளிடா அப்படின்னு. ஒருத்தன் முயற்சி பண்றான் 6 அடி தாண்டுறான். ஒருத்தன் முயற்சி தாண்டுறான் 12 அடி தாண்டுறான். ஒருத்தன் பாக்குறான் இவனை விட வேகமா தாண்டி ஒரு குச்சி வச்சு தாண்டுறான். அவனை விட 20 அடி தாண்டி போயிடறான். அவன் தான் புத்திசாலி. அவனுக்கு மரபணு வேற. முயற்சி பண்ணக்கிட்டு மரபணுவே மாறி விடுகிறது. முயற்சி பண்ணா மரபணுவே மாறிடுது. அதுதான் நீங்க பண்ற முயற்சி. அதான் இங்க சொல்றாரு. அப்ப ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மேற்கூறிய 2 குறட்பாக்களையும் பாருங்க. விதி வலிதுன்னு சோம்பேறியா உட்காந்துருக்கிறீங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றான்னா, இதுதான் வள்ளுவர் சொல்லு, இதுதான் வள்ளுவர் ஞானிங்கிறது. மேற்படி 2 குறட்பாக்களையும் முதல் நோக்கத்தில் முரண்பற்றைய போல தோன்றினாலும் ஆராய்ந்து நோக்குங்கால் அவ்வாறு உண்மை அல்ல. சூழினும் என்று சொன்னால் உலற்றுபவர் என்ற சொல்லையும் ஆய்ந்து நோக்க வேண்டும். சூழ்ச்சி என்று சொன்னால் நீங்கள் சூழ்ச்சியால் இயற்கையை வெல்ல முடியாது. சூழ்ச்சியால் இயற்கையை வெல்ல முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? பசின்னு வச்சு காலையில் டிஃபனை போட்டுக்கிறது, மத்தியானம் சோத்தை போட்டுக்கிறது, ராத்திரிக்கு பிரியாணி போட்டுக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க? பசி நின்று போச்சுன்னு நினைக்கிறீங்க. என்னது? அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆமாயா, அதை தின்ன போட்டு இப்ப கடைசியில என்ன வந்து மாட்டிட்டீங்க? சூழ்ச்சியில வந்து இருக்கிறீங்க. நோயில வந்து மாட்டிக்கிட்டீங்க. கடைசியில எமங்கிட்டு போயிட்டு நோயில வந்து மாட்டிட்டு எமங்கிட்டு போறீங்க. அவன் போட்டு தள்ளிடுறான். ஏன்னா அவனும் காலையில அந்த சூழ்ச்சியில அந்த மருத்துவனும் காலையில சூழ்ச்சியில மாட்டிக்கிறான். அந்த மருத்துவனும் காலையில எதுல மாட்டிக்கிறான்? காப்பி குடிச்சிட்டு வர்றான். அந்த மருத்துவனும் காலையில இட்லி தின்னுட்டு வந்துடுறான். அவன் அந்த பசிங்கிற சூழ்ச்சியை வெல்ல தெரியாதனால உனக்கும் பசிங்கிற சூழ்ச்சி வெல்ல தெரியல, அந்த மருந்து கொடுக்கறவனுக்கும் பசிங்கிற சூழ்ச்சி வெல்ல தெரியல. அவன் என்ன பண்ற? 3 பொறுப்பு எடுத்துக்கிறான். மருத்துவரா இருக்கிறான், மருந்தும் கொடுக்குறான், மருந்தே சாகர சொல்லும் போது சாக வரைக்கும் சாப்பிடுங்கிறான். என்னது? சாக வரைக்கும் சாப்பிடுன்னு சொன்ன சாக வரைக்கும் சாவை தடுத்துன்னு தானே மருந்து. சாவை தடுத்து நிற்கிறது மருந்து. சாப்பிடுறது நாய் பத்தி மருந்து எதுக்கு? என்னது? ஆமாயா, இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க மருந்துன்றாங்க. அப்புறம் என்ன வெங்காயம் சாகரம்? என்னடா புரியவே மாட்டேன் எனக்கு. குளியல குடி போடும் போது எதுக்கடா மருந்து போடுறீங்க? குளியல குடி போடுறது நாய் பத்தி எதுக்கு மருந்து திங்கணும்? அந்த கேள்வி உங்களுக்கு கேட்காதனாலதான் நீங்க கேள்வியே கேட்கல. நான் எப்படி இருந்தாலும் சாக போறேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு மருந்து நீங்க கேட்கணுமே இல்லையா? ஆமாயா, அது மூளை இருக்கே இல்லையா உங்களுக்கு? சரி, சொல்றவன பார்த்து அவனுக்கு கேட்கணும், நீ சாவறது எனக்கு சாவறதுக்கு மருந்து கொடுத்தியா, நோயை தீக்கிறதுக்கு மருந்து கொடுத்தா? அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். இல்ல நீ சாவறதுக்கு மருந்து. சாவறது நான் இப்ப எதுக்கடா மருந்து கொடுக்குறேன்? நீ பள்ளிக்கூடம் போனாலும் தேர மாட்டேன், போனாலும் ஃபெயில் மார்க் தான் வாங்க. இருந்தாலும் பள்ளிக்கூடம் போனா என்ன ரெங்கேஜ் பள்ளிக்கூடம் போகணும்? அப்ப அந்த இதெல்லாம் நீங்க கேட்காதனுடைய குற்றம், அது சாபக்கேடு. என்னது? அதனாலதான் என்கிட்ட வந்து மாட்டிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி தெரியுமா? இது மனதை புழக்கிற சமாச்சாரம். எல்லாமே தப்பான வழியில் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க மட்டும் ரைட்டான வழியில போனா உங்களை பார்த்து கோமாளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் இனிமே நேரான வழியில போற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அது அப்படி கிடையாது. எதிர்நீச்சல் போடுகின்றவன் தான் வெற்றி அடைவான். என்னது? அதுதான் வெற்றி. அம்மா சொன்ன மாதிரி எங்களை பார்த்துட்டு பரதாதான் ஏப்பாடுறாங்க. எலும்பு தோலமா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நிறைய செய்யற மேற்கொண்ட 2 குறட்பாக்களையும் சிந்திச்சு பாருங்க. நாடி நம்ம 1:30 மணிக்கு நம்ம பேசுவோம். சரியா? நன்றி. சரி.